நீதிக்கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். ஐ. நீதிக்கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகமாகும். 2. 1917 ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 3. ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகையை தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நடத்தி வந்தது. 4. 1944 ஆம் ஆண்டு நீதிக்கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. A. I. Only. B. 2 and 3 only. C. I. and 4 only. D. 3 and 4 only. Answer B. 2 and 3 only. அகில இந்திய காங்கிரஸ் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? A. 1929. B. 1925. C. 1928. D. 1939. Answer A. 1929. இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? A. வாரன் ஹேஸ்டிங்ஸ். B. காரன்வாலிஸ். C. வில்லியம் பெண்டிங். D. டல்ஹௌசி. Answer C. வில்லியம் பெண்டிங். இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது? A. நிரங்காரி இயக்கம். B. அலிகார் இயக்கம். C. நாம்தாரி இயக்கம். D. இளம் வங்காள இயக்கம். Answer B. அலிகார் இயக்கம். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? A. சன்னியாசி ஆண்டோலன். B. விவசாயிகள் கிளர்ச்சி. C. அலிகான் கிளர்ச்சி. D. கூர்ட் கிளர்ச்சி. Answer A. சன்னியாசி ஆண்டோலன். 1907 ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? A. கோபாலகிருஷ்ண கோகலே. B. தாதாபாய் நௌரோஜி. C. ராஷ்பிகாரி கோஸ். D. யஸ்யூதியன் ரேனர்ஜி. Answer C. ராஷ்பிகாரி கோஸ்.